அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பாக திருமண நடைமுறை பகுதி 14. நான் கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக எம்பெருமான் ஈசனுடைய அனுகிரகமும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா ஆசியோடு இந்த சுமார் 600 திருமணங்கள் மேல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் நடப்பதற்கு ஆண்டவன் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுடைய அனுகிரகமும் உங்கள் ஆசீர்வாதமும் எனக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி என்னுடைய கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலேயே இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு திருமண மண்டபம். குறிப்பாக இந்த திருமண மண்டபம் என்ற தலைப்புக்கு காரணம் இதன் மூலமாக பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நான் கடந்த 13 பதிவுகளாக நான் சொல்லி வந்த திருமணம் வரன் பார்க்கும் முறையிலிருந்து நிச்சயதார்த்த முறையிலிருந்து பேச்சுவார்த்தை முறையிலிருந்து அனைத்தும் தெரிந்த பிறகு இறுதியாக நாம் எடுக்கும் முடிவுதான் திருமண மண்டபம். திருமணம் செய்யும் நாளை முடிவு செய்த பிறகு மண்டபத்துக்காக நாம் பணம் கட்டி திருமணத்தை புக்கிங் செய்யும்போது தான் திருமண மண்டப புக்கிங் என்பது ஆகும். இதை செய்வதற்கு முன்பாக இரு வீட்டாரும், குறிப்பாக இரு வீட்டு சம்பந்திகளும் மிக மிக பொறுமையாக அமைதியாக உட்கார்ந்து தெளிவாக திருமணத்தை எங்கு எப்படி யார் நடத்த வேண்டும், இந்த திருமணத்துக்கு எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், அந்த அளவுக்கு மண்டபம் நம் சொல்கின்ற இடத்திலோ நான் கேட்கின்ற இடத்திலோ இருக்கிறதா இல்லையா போன்ற அனைத்து விஷயங்களும் நாம் தெளிவாக பேசி கொண்ட பிறகுதான் திருமணத்தை மண்டபத்தை தேட ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த மண்டபத்தை புக்கிங் செய்வதற்கு முன்பாக திருமணத்தை பெண் வீட்டார் செய்ய வேண்டுமா பிள்ளை வீட்டார் செய்ய வேண்டுமா, இதை ஷேர் செய்து செய்ய வேண்டுமா அல்லது தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ளப் போகின்றோமா என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். காரணம், இன்றைய காலகட்டத்தில் சில திருமணங்கள் முதலில் திருமணம் செய்வதற்கு முன்பாக சிலவற்றை பேசிவிட்டு பின்னர் இது சரியில்லை அது சரியில்லை உணவு சரியில்லை கவனிப்பு சரியில்லை என்று சொல்வார்கள். ஆகவே முன்கூட்டியே தெளிவுபடுத்தி கொண்ட பிறகுதான் இந்த திருமணத்தை எந்த மண்டபத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பது பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும். திருமண மண்டபத்தை பதிவு செய்து விட்ட பிறகோ அல்லது திருமணம் முடிந்த பிறகு யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதை முதலிலேயே சரியாக பேசிக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கடந்த கால தாழ்மையான கருத்தை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சரி, திருமண மண்டபத்தை பதிவு செய்யும் முன்பாக நாம் அந்த பணத்தை, ஒரு தொகையை, அதாவது முன்பணம் அட்வான்ஸ் என்று சொல்வார்களே, அதை உங்கள் குலதெய்வ வழிபாட்டு முறைப்படி சென்று அந்த பணத்தை ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகுதான் அந்த பணத்தோடு நாம் திருமண மண்டபத்தை முதலில் புக்கிங் செய்ய செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவதற்கு முன்பாக அந்த மண்டபத்தில் இருக்க வேண்டிய தகுதிகள், குறிப்பாக அந்த மண்டபம் பாதுகாப்பு வசதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நம் அழைப்பை ஏற்று நம் மணமக்களை வாழ்த்த வந்த அந்த அன்பர்கள் பத்திரமாக வாழ்த்தி பத்திரமாக வீடு சொல்ல வேண்டும். அதற்கு தேவையான பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி போன்றவை சிறப்பான முறையில் இருக்குதா என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் மண்டபத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த திருமணத்தை நம் வீட்டில் அருகே இருக்கிறது என்பதற்காக பதிவு செய்யாமல், அதாவது புக்கிங் செய்யாமல், அந்த மண்டபத்தின் கடந்த கால வரலாறு, இதுக்கு முன்பு அந்த மண்டபத்தில் நடந்த திருமணங்கள் எப்படி செயல்படுகின்றன, குறிப்பாக ஒரு 80% மேற்பட்ட திருமணங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதாக இருப்பதாக தாங்கள் சற்று ஆராய்ந்து, அதாவது தனியாக சொல்லப்போனால் ராசியுள்ள மண்டபமா என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த மண்டபத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மண்டபத்தை பதிவு செய்த பிறகு செல்பவர்களுக்கு இந்த திருட்டு பயமோ பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள மண்டபமாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். இது முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையாகும். 4வதாக, இறைவன் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த அட்வான்ஸ் பணத்தை மேலாளரிடம் செலுத்துவதற்கு முன்பாக நாம் குலதெய்வத்தில் வேண்டிக் கொள்வது என்னவென்றால்,
இந்த திருமணம் மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பான முறையில் சந்தோஷமாக மணமக்கள் முதல் வந்து வாழ்த்தி அனைவரும் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று வேண்டி அதன் பிறகுதான் இந்த முன்பணம் என்கின்ற அட்வான்ஸை அந்த மண்டப மேலாளர் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கருத்தை பணிவான கருத்தாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாழ்மையான கருத்தாக ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்திலே உங்கள் திருமண மண்டபத்தை பதிவு செய்யும் முன்பு சற்று யோசனை செய்து பொறுமையாக யார் மீதும் குறை கொள்ளாமல் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் இந்த திருமணத்தை நடத்துங்கள். ஆண்டவன் உங்கள் பக்கம் ஆசீர்வாதம் செய்வார் என்று கூறி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்கள் வரன்கள் அனைவருக்கும் மிக விரைவிலேயே நல்ல வாழ்க்கை குடும்பம் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா வேண்டி வணங்கி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம்.